தூங்கலையா? ஆமா, நானும் ஒன்னதுன்னு பாத்துட்டு இருக்கேன். சாப்பிடுங்க தூங்குங்கன்னு ஆர்டர் போட்டுட்டே இருக்கிய. என்ன என்ன குழந்தை நினைச்சியா? என்னைக்குமே எனக்கு குழந்தைதான். அப்படியா? ஆமா, என்னை பத்தி உனக்கு எந்த வருத்தமும் இல்லையா? இது வரைக்கும் இல்ல, இன்னைக்குதான் ஆரம்பிச்சிருக்கு. ஏ? நீங்க வந்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நீ நல்லா இருக்கியா, சந்தோஷமா இருக்கியான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. அதெல்லாம் மாமூலாச்சே, நீ எதிர்பார்க்க மாட்டேன்னு நினைச்சேன். நான் அதை பத்தி கவலைப்படலங்க. நீ சாப்பிட்டியான்னு கேட்கல, அதை சொல்றியா? அதை பத்தியும் இல்ல. நம்ம கல்யாணத்தை பத்தி பேசல, அதான் அதான். அதை நான் என்னைக்கோ மறந்துட்டேன். இப்ப அந்த கவலை கூட இல்ல. அப்ப என்னதான் உன் மனசுல இருக்கு, சொல்லி தொலைய. என் பாட்டை கேட்க நீங்க விரும்பலையே. எவ்வளவு கோவப்பட்டீங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க ஒருத்தர் எனக்கு போதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க யாரு என்னன்னு தெரிஞ்ச அப்புறம் கூட நான் உங்களை வெறுக்கல. இதுக்கெல்லாம் காரணம் என் குரலை நீங்க நேசிச்ச விதம்தான். இன்னைக்கு என் பாட்டு உங்களுக்கு பிடிக்கல. சில சமயங்கள்ல நம்ம குழந்தைகளை அடிக்கிறோம், கடவுளை திட்டுறோம், பெத்த அம்மா அப்பாவை கூட கோச்சிக்கிறோம். ஏன்? அந்தந்த நேரத்துல நமக்கு இருக்கிற மனநிலை தான் காரணம். என் அதிர்ஷ்டம் அவ்வளவுதான். உங்களை தேடி போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. இந்த நிலைமையில நீங்க எப்படி தப்பிக்க முடியும்? முடிஞ்சா தப்பிக்கிறேன், இல்ல எப்படி இருக்கோ அப்படி ஆகட்டும். மறுபடியும் எப்போ வருவீங்க? இத பாரு, உயிரோட இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் கட்டாயம் ஒண்ணு பார்க்க வருவேன். இன்னும் தூங்கலையா? என்ன பாக்குற? இன்னும் எவ்வளவு நேரம் நான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்க போறேன்? ஒவ்வொரு சத்தமும் எனக்கு பயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. யார் வர்றாங்களோன்னு. நீங்க எப்படி இங்கிருந்து போக வேண்டியிருக்கும், அது எப்போன்னு நினைச்சு பயந்துகிட்டு இருக்கேன். நீங்க போற வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட சொல்லக்கூடாதா? பேசுங்க. இன்னும் நம்ம எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்க போறோம்? பேச மாட்டீங்களா? ப்ளீஸ், நீ போய் தூங்க அர்ச்சனா. போய் தூங்க ப்ளீஸ். போறேன்.
அர்ச்சனா, நான் புறப்படுறேன். எங்க? இனிமே நான் இங்க இருக்க எனக்கு தகுதியும் இல்லை, மனசும் இல்லை. இன்னும் கொஞ்ச நேரம் தான் நான் இங்க இருக்க போறேன். இப்ப நான் சொல்ல போறதெல்லாம் கேட்டு உங்களுக்கு என்ன திடீர்னு மரியாதை? உங்களுக்கு அதிர்ச்சி ஏற்படலாம். ஆனா எனக்கு வேற வழி இல்லை. பொறுமையா கேளுங்க. இந்த உலகத்துல எல்லா பெண்களும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நினைச்சேன். அது காரணமும் இருக்கு. ஆனா இன்னைக்கு நீங்க என் நினைப்பை மாத்திட்டீங்க. நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கு புரியல. உங்களுக்கு என்ன புரியல? எனக்கு என் விதியை புரிஞ்சுக்க முடியல. என் கதை எப்படியோ ஆரம்பிச்சு எங்கெங்கயோ போய் அப்புறம் எப்படியோ போக பார்த்து இன்னைக்கு உங்களால எப்படியோ முடிஞ்சிடுச்சு. உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க ப்ளீஸ். ப்ளீஸ் நீங்க சொல்லுங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். உட்காருங்க ஐயோ. ப்ளீஸ். நீங்க பாவம் அர்ச்சனா, ரொம்ப பாவம். நான் யாருங்கிற உண்மை உங்களுக்கு தெரியாது. நான் இங்கே நிரந்தரமா இருந்து உங்க பணம், உங்க அழகு ரெண்டுக்கும் உரிமை எடுக்க வந்தேன். அதுக்கு ஆசை காரணம் இல்ல. சத்தியமா இல்ல. நோ, சத்தியமா இல்ல. ஒரு கேவலமான பொண்ணால எனக்கு இந்த உலகத்துல ஏற்பட்ட வெறுப்பு. அதனால எல்லா பெண்களையும் கேவலமா நினைச்சேன். எல்லா பெண்களையும் கேவலமா நினைச்சேன். ஆனா உங்க கண்ணீர், தூய்மையான மனம் என்னோட கேவலமான நினைப்பை பழி வாங்கிடுச்சு அர்ச்சனா. ஜானி அதிர்ஷ்டக்காரன். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படாம அவனை முழுமையா நேசிக்கிறீங்களே, கிரேட் கிரேட். உங்களை மாதிரி ஒருத்தருக்காக என்னை போல 1000 பேர் உயிர் கொடுத்தாலும் நியாயம் இருக்கு அர்ச்சனா. இனிமேல் உங்க முன்னால வேஷம் போட நான் தயாரா இல்லை அர்ச்சனா. நான் ஜானி இல்லை. அதான் உண்மை. என் பேர் வித்யாசாகர். பாமாவை கொண்டது நான் தான், உங்க ஜானி இல்லை. I am barber by profession, murderer by accident. நான் இன்னைக்கு மனுஷன் உங்களால. Thank you. Thank you very much. என்னாச்சு அர்ச்சனா? அர்ச்சனா, அர்ச்சனா, ஜானி திரும்பி வரணும். நீங்க 2 பேரும் நிம்மதியா குடும்ப வாழ்க்கை நடத்தணும். குட் லக். குட் பை.